எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் என்ன ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜை தந்து பார்த்தா காலிஃப்ளவரு. இன்றைக்கி சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா போடலாமா? வாங்க. காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு கட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். ஈஸியாக நம்ம கையாலே காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக சிக்கன் பக்கோடா போடுற மாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாமா? வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துப்போமா? வாங்க. கேஸ் ஆன் பண்ணிப்போமா? வாங்க. நம்ம தண்ணி ஃபில் பண்ணல, அந்த வானலை வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதி வந்தோடனே காலிஃப்ளவர் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியிலேருந்து காலிஃப்ளவர் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலிஃப்ளவர் பூவுக்கு மசாலா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கிங்க. சோள மாவு ஒரு 50 கிராம், பச்சை அரிசி மாவு 50 கிராம், சிக்கன் 65 மசாலா 10 கிராம், தனி மிளகாத்தூள் 5 கிராம், சால்ட் உப்பு ஒரு 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம், பெப்பர் தூள் ஒரு 5 கிராம். ஃபைனல் டச்சா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம போட்ட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டோடனே தட்டை போட்டு மூடி 1 ஹவர் அப்படியே ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க திறந்து பார்க்கலாம். மசாலா வந்து நல்லா செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிட்டோடனே பக்கோடா எடுத்து போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனோடனே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே நாக்கிலேருந்து எச்சு ஊற்றுதே. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க.